பசுமையுடன் இனிய வணக்கங்கள் எனது புதிய சொந்தங்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மண் சட்டியில், இதுக்கு பேர் தடைச்சட்டின்னு சொல்லுவாங்க நம்ம ஏரியாவில். இப்போ இந்த தடைச்சட்டியில் இது நான் 7 ரூபாய்க்கு வாங்கினேன். எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 2006 தான் வாங்கினேன். 2006 இந்த பாத்திரம் வெறுமனே 7 ரூபா. அந்த 7 ரூபாய்க்கு வாங்கினது. இது எப்படின்னா நான் ரொம்ப ஆசையாக வாங்கினேன். அதை அப்படியே பத்திரமா வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு 30/9/2024 இதை நான் தக்காளி வதக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தக்காளி இதில் வதக்குனா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி வரமிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இப்போ தக்காளியை நல்லா வேக வச்சு கடைஞ்சி எடுத்து மறுபடியும் உள்ளே ஊற்றி இதில் மிக்ஸ் பண்ணுறேன். இதை நல்லா பாயில் பண்ணி அது கரையிற அளவுக்கு நீங்கள் பாயில் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். அதெல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சுன்னா போதுமானது. இந்த தக்காளி ரொம்ப காரமாக நல்லா சூப்பராக இருக்கும். லைட்டாக ஊற்றிக்கிட்டாலே போதுமானது. இப்போ கட்டி கட்டியாக இருக்கிற தக்காளியை மட்டும் கொஞ்சம் உடச்சி விட்டால் போதும். இது பாயில் ஆனதுனால உங்களுக்கு நல்லா மசிஞ்சிரும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எத்தனை பேர் மண்பானையில் சமையல் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.